கோழிக்கறியை சுட்டு சாப்பிடுவோமா? வாங்க மக்களே, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் அதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கோழி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் சரி மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளஞ்சிருக்குது, இந்த இடத்துல குழி எடுத்து செட்டப்பாக ரெடி பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நெவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு குழி ஒன்று தோண்டிக்கிட்டோம். பெரிய குழியாக தோண்டிட்டு 2 பக்கம் பள்ளம் போட்டுட்டு 2 குச்சி அதுக்காக நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வச்சு தான் நம்ம கோழியை வந்து சுற்றி சுற்றி வேவிக்க போகிறோம். அதுக்காக நாங்கள் 2 பக்கம் ஒரே அளவு இருக்கிற குச்சி வந்து வெட்டிட்டு வந்துட்டோம். வெட்டிட்டு வந்து அதை வந்து லெவலாக வச்சு மட்டம் கட்டிக்கிட்டோம். மட்டம் கட்டின உடனே மாப்பிள்ளை வந்து நின்று பார்த்தான். ஓகே மாமான்ட்டான். சரி மாமா, கோழிக்கறி நம்ம வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணால் உடனே அந்த கோழி எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டான். சரிடா மாப்பிள்ளை, கழுகி நல்லா எடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த வாங்கிட்டு வந்த முழு கோழியும் மொத்தத்துலேயும் நல்லா கழுவிட்டாங்க. கழுவின உடனே செலவு தூள்லாம் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்காக வந்து கார்ன் பவுட்ரு, சில்லி பவுட்ரு, ஒரு லெமனு, ஒரு வந்து கொஞ்சம் வந்து மிளகு போட்டால் நல்லா இருக்குன்னாப்புல மாப்பிள்ளை. சரின்னு சொல்லிவிட்டு மிளகும் ஒரு முட்டையும் இதெல்லாத்தையும் கலந்து வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து கலக்கினது வந்து ரொம்ப கெட்டியாக தான் கலக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் வந்து கோழி கழுகிட்டோம்ல, கோழிக்கு மேலே வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து செலவு தூள் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் அது மேலே போடும் போது அந்த ஈரத்துக்கு வந்து நல்லா வந்து உருகி கீழே இறங்குற மாரி இறங்கிரும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையும் சொன்னான். சரி மாப்பிள்ளை, அப்படி இந்த மாரியே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தொடவ ஆரம்பிச்சிட்டோங்க. தொடவும் போதே எங்களுக்கு நல்லா எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சிங்க. கோழி வந்து சும்மா பார்க்கும் போது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த செலவு தூளெல்லாம் பார்க்கும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கிற மாரி இருந்துச்சு. சரி, அடுப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விறகு தூக்கிட்டு வந்து போட்டுட்டேங்க. எங்கள் வீட்டுக்கார அம்மா சாமி கும்பிட்டு கழுப்பத்தை பற்ற வச்சு அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மா, நீங்கள் அடுப்பு பற்ற வைங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் உடனே என்ன பண்ணிட்டோம், அதுக்கு தேவையான ஒரு அழிஞ்சு குச்சி ஒன்று வெட்டிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே அழிஞ்சு குச்சி வெட்டிட்டு வந்துட்டோங்க. ஏன் நான் வந்து கோழியாக அதில் தான் நம்ம குத்தி எடுக்க போகிறோம். இது இவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு தாங்க இந்த அடுப்பு பற்ற வச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப வந்து சிரமப்பட்டு பற்ற வச்சு ஒரு வழியாக பெரிய கட்டையெல்லாம் வச்சு எரி விட்டுட்டாங்கங்க. நீங்கள் இப்போ வரீங்களா இல்லை கட்டை எடுத்து உங்களை நான் சுடுட்டான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தீ வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே போய் கோழி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோங்க. கோழி எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் குண்டால ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறி போய் இருந்துச்சு. ஊறின உடனே நாங்கள் அந்த அழிஞ்சு குச்சி எடுத்து நாங்கள் உள்ளே வந்து குத்தணுங்க. குத்தும் போது எங்களுக்கு குத்த தெரியல. ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் கட்டு கம்பியெல்லாம் போட்டு கட்டி கொண்டு வந்து வச்சு அந்த அடுப்பில் சுத்தம் போது இருந்துச்சு சந்தோஷம். எம்மா இந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு இருக்கோம். இது பாருங்கள், வேறு லெவல் இருக்குதுங்க. சிக்கன்லாம் அழகழகாக நாங்கள் பீஸாக வந்து போடாத அடி கோடு போட்டதுங்க. செம்மையாக இருந்துச்சு. எங்கே போனேன்னா ரொம்ப சந்தோஷமாக, அப்பா இது என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரிம்மா வெயிட் பண்ணிட்டு இது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேக ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது தானே ஃபஸ்ட் டைமு, இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செஞ்ச நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 2 அடி ஹைட்டுக்கு வச்சுட்டோம். அதனால் வந்து அந்த புகையோட ஸ்மெல்லும் ஹீட்டு வந்து கம்மியாகவே இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப ஆரம்பிச்சிட்டுங்க. நாங்கள் திருப்பும் போது பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கம்பி போட்டு தான் கட்டியிருந்தோம். இந்த கோழி மட்டும் அப்படியே இருக்குதுங்க. குச்சி தானாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஃப்ரெண்டு வந்தார். அவர் உடனே வந்த உடனே என்ன முருகா புகையுது அப்படின்னாரு. இல்லை பிரசாந்த், இந்த மாதிரி தான் அந்த கோழி வந்து வீடியோ எடுக்கிறோம், நீயும் வா அப்படின்னு சொல்லி அப்படியும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். அவரும் வந்து ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அதனால் சரி முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எங்கள் கூட உட்காந்து ஒரு பக்கம் சுற்ற ஆரம்பிச்சுக்கிட்டாரு. எங்கள் மாப்பிள்ளை ஒரு பக்கம் சுற்ற ஆரம்பிச்சுக்கிட்டான். நான் ஒரு பக்கம் நின்று வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நாங்கள் ஒவ்வொன்றா அவரோட அனுபவத்தை சொன்னார். நாங்களும் எங்களோட அனுபவம் இதுதான் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக எப்படி வீடியோ வருதுன்னு தெரியல. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கொடுக்கணும். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு வழியாக நாங்கள் வந்து சுட ஆரம்பிச்சிட்டுங்க. வெவ்வேறு ஆங்கில வீடியோ எடுமாமா நல்லா இருக்குன்னு சொன்னோம். நானும் க்ளோஸ் அப்பெல்லாம் எடுத்தவங்க. அது வேறு லெவலில் நாங்கள் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, சரி அனல் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு கறியை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டோங்க. இறக்கின உடனே ஒரே செகண்டில் அது தீய ஆரம்பிச்சிருச்சிங்க. நாங்கள் உடனே சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி போட்டு உடனே சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. என் ஃப்ரெண்டு நல்லா சாலியாக இப்போ என்ஜாய் பண்ணார். உடனே எங்கள் வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் மசாலெலாம் கம்மியாக இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழை மட்டையில் கலந்து வந்து தொடவ ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா நாங்கள் இந்த வேலையை கண்டிப்பாக வந்து செஞ்சுருக்கவே முடியாது. நான் இந்த இடத்துல எங்கள் மாப்பிள்ளைக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க கரெக்ட் டைமுக்கு வரலன்னா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக நான் தீச்சி தாங்க எடுத்திருப்பேன். எங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கரெக்டாக இந்த சமையல்லாம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணி விட்டு இப்படி தான் வேவிக்கணும்னு சொல்லி வேவிச்சாங்கங்க. நாங்களும் அது வேவிக்க இந்த கோழியில் இருக்கிற எண்ணெயும் ஏகப்பட்டது வந்து வடிஞ்சு வடிஞ்சு கீழே உருவ ஆரம்பிச்சிருச்சுங்க. உருவ ஆரம்பித்தோன்னா மாமா இது கரெக்டாக ஆயிருமா அப்படின்னு, மாப்பிள்ளை நம்ம சாதிச்சிட்டோம் மாமா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுங்க. சொன்ன உடனே ரெடின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே அந்த சிக்கனை வந்து நல்லா திருவி வேக ஆரம்பிச்சிட்டோம். மாப்பிள்ளைக்கு மூஞ்சில் வந்து புகை அடிக்குது அப்படின்னாப்புல, மாப்பிள்ளை வீடியோ நல்லா வரலன்னா எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கோழி வந்து ரொம்ப வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. வேக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வேறு லெவல்லங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சி ஊறுது. மாப்பிள்ளை சாப்பிட்ருவோமா அப்படிங்கும்போது சரி மாமா சாப்பிட்றலாமா அப்படின்னா, இதுக்காக எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எல்லோரும் வந்து என்னடா இவன் சுற்றிட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சும்மா ஒரு வீடியோக்காகன்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா நம்மளோட வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு வழியாக நல்லா வேவிச்சு எடுத்துட்டு உடனே நான் போய் அந்த கறி எடுக்க போனேங்க. பயங்கரமாக வெந்து போயிருந்துச்சுங்க. இதுக்காக தான் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சுங்க. உடனே மாப்பிள்ளை மாமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் மாமா, நீ நவரு மாமான்னு சொன்னால் உடனே மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளார போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பிரித்து பார்த்து சாப்பிட்ருவோமாம்மா, எனக்கு ரொம்ப ஆர்வமாகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான். வா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்தேங்க. எடுத்த உடனே என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாப்புல, இந்த குச்சி உருவிடலாம் முருகன் அப்படின்னா, நாங்கள் கட்டி வச்சு இந்த கம்பியெல்லாம் என்ன பண்ணார் ஒவ்வொன்றா வந்து அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவுத்த உடனே என் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அது எடுக்க முடியும்னு உடனே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஹெல்ப் பண்ண உடனே நாங்கள்